என்ன தெரியும் உங்களுக்கு? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் ஏன்டா நீ பேசிட்டு போயிடாதீங்க. சொம்பு இல்ல கொடம்ன்றீங்க. நீங்களா நடுவுல ஒரு நெறியாளுகை சார், நெறியாளர் சார். நெறிய ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற. நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார் அது. என்ன பார்வை இருக்கு? மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். இல்லங்க உங்க பாக்குறாங்கல்ல, சொல்லுங்க. நீங்க தைரியமான ஆளச்ச சொல்லுங்க. லூசாபானி விஜயனுடைய அரசியல் ஒரு தெளிவான அரசியல். அதே போல யாரை எதிர்க்கணும், என்ன அரசியல் பண்ணணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? தெளிவு இருக்குது, திட்டமிடல் இருக்குது, அதுல சரியா பயணிக்கிறாரு. எல்லாரும் சொன்ன ட்ரெண்டியா எது இருக்குமோ பிஜேபி திட்டினா ஈஸி. பிஜேபி திட்டுறாரா? திட்டலையா? எங்க திட்டுறாரு? பிஜேபின்னு எங்க சொல்றாரு? மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும், பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும். என்ன ரசதெல்லாம் என்னடா குண வச்ச அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா? பிஜேபி திட்டுறாரா? திட்டலையா? எங்க திட்டுறாரு? குட்டி கரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? புதுசா வந்த விஜய் வரைக்குமே பாசிசம்ட்டாரு சார். அவர் என்னன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்லல அவரு. எது சொல்லுங்க? அத சொல்லல. அவர் திமுக சொல்லட்டும். என்ன தேர்றாங்க? இதா இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஏங்க ஏதா தெரிஞ்சா இல்ல எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? அட சண்டானா அட்டுலியும் தாங்க முடியல எனக்கு. நீ நான் விஜய்க்கு வரேன் சார். விஜய் வந்து உண்மையிலேயே பிஜேபி எதிர்க்கிறாரா? அவர் சொன்ன அந்த கொள்கை எதிரி அடி வயித்துல இருந்து எதிர்க்கிறார். திமுகவுக்கு குறைவில்லாம. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல, எங்க திமுக எதிர்க்கிறது தான் பிஜேபி எதிர்ப்பு. விஜய் எங்க பிஜேபி எதிர்க்கிறாரு? பிஜேபின்னு சொல்றாரா? அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள்னு சொல்றாரா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஏங்க இந்த சின்ன புள்ள விளையாட்டுக்குலாம் நான் வரல சார். இது சின்ன புள்ள விளையாட்டு போட்டார். நான் வரலங்க. நீங்க விளையாண்டுக்கங்க. நான் விளையாடு. அவன் தான் வளைஞ்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அப்புறம் இன்னும் எனக்கு உதவி கிடக்குறான். அவர் வந்து ஒன்றிய அரசுட்டாரு, பாஜக அரசுட்டாரு, மோடி அங்கிள் சொல்லிட்டாரு. வேற என்ன உங்களுக்கு இருக்கியே? ஒரு வடி கட்டின முட்டாள். உன் கோலங்கி தனத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை. மோடி பேரை சொல்லியா? பாஜக இது பேரை சொல்லணும் சொல்ல. திரு விஜய் பேரை சொல்லவே இல்லை திரு ஸ்டாலின் அசம்பிளில பேசும்போது. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? பேசுறாரு விஜய். அந்த கட்சி தலைவர் அந்த அனுமதி கேட்ட கட்சி அப்படின்றாரு. ஏன் தாவேக்கான்னு சொல்ல, விஜய் சொல்ல? அவங்களுக்கு பிரதிநிதியும் கிடையாது, அவங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் அவர் பார்க்கல. தனக்கு நிகரான எதிரியை தான் பேசுவாரு சார் அவரு. அப்ப விஜய் வந்து தனக்கு நிகரான எதிரி மோடி இல்ல நினைச்சாரோ என்னமோ. அடடடா, நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ரெண்டு எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. அரசியல் எதிரிய தீய சக்தி திமுகன்ற வரைக்கும் உச்சரிக்கிறார். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும் உன்னைய. அவர் பிஜேபியை எதிர்க்கல சார். என்ன சார் எதிர்த்தாரு? உங்களுக்கு வைத்தறிச்சல். என்ன வைத்தறிச்சல்? பிஜேபி வந்து எதிர்க்க மாட்டாங்களே, பிஜேபி வளர்ந்துருமோன்னு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நான் சொல்லிருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்கு. நான் இத்தனை வருஷம் கூட பலன் என்ன கண்டுபிடிச்சேன். நீங்க எதெல்லாம் நடந்து கூட நினைக்கிறது நடக்குது. நான் வந்து வெல்கம் பண்ண. அதனால வந்து நீங்க மாதேஷ் வந்து தொடர்ந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய் ராஜ், இன்னொரு அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ் விட்டுறாத. எஸ் ராஜ். ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாருல, பிஜேபி ஏதாவது பேசுறாரா? களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன். உரணிக்கு பிறந்த வயல. ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்டுற மாதிரி போறே வாரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? காலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன். அதே கூட்டத்துல ஒன்றிய அரசு செய்யலன்னு சொல்லி சொன்னார்லங்க. நீங்க என்னங்க திரும்ப இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற. நீ ஒன்றிய அரசு பிஜேபின்னு சொல்லுங்க, திமுகன்னு சொல்றீங்க, சொல்றீங்கல்ல. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க உதயநிதி ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்ப டிஎம்கே பி டீமோ? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து எங்க அங்கிள் தானங்க சொன்னாரு. ஏன்னா அப்பா வயசு சரிங்களா. நீங்க வந்து உதயநிதியுடைய ஒரே செட் ஒரே மேட். ஓகே, அப்ப நீங்க உதயநிதி சொல்ல வேண்டியதானே எங்கயாவது? இல்ல அது நமக்கு அப்ப பி டீம், டிஎம்கே பி டீம் இல்ல. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ஏய், பிஜேபியோட பி டீம் தான் தெரியும். மோடியோட பேரை சொல்லலனா பிஜேபியோட பி டீம், உதயநிதியோட பேரை சொல்லலனா டிஎம்கே பி டீம் கிடையாதா? இதெல்லாம் என்கிட்ட பண்ண கூடாது, வேற யார்கிட்டயாவது தான். தமிழ்நாட்டுல பிரதான எதிர்ப்பு அரசியலே பிஜேபி சார். அத விஜய் பேசவே மாட்டேன்றாரே சார். நிறைய பேசுறாரு. உங்களுக்கு வைத்தறிச்சல் நீங்க அவர்கிட்ட போய் அழுதுங்க.
திருப்பரங்குன்றத்துல நிலைப்பாடே எடுக்காதவர் விஜய் சார். ஆணவ படுகொலை பத்தி டிஎம்கே பேசியிருக்கா? ஆணவ படுகொலை தடுத்திருக்கா? தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கான வேலைகள்ல இருக்காங்க. ஆணவ படுகொலை என்ன சட்டம் கொண்டு வந்துருவீங்க? ஆணவ படுகொலை நடந்தா தூக்கு தண்டனை போட்டுருவீங்கல்ல? அது ஏற்கனவே இருக்கு. கொலை பண்ணா தூக்கு தண்டனை ஏற்கனவே இருக்குல்ல? நான் ஆணவ படுகொலைக்கு 2 தடவை தூக்குல போடுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. இந்த தனிச்சட்டம் காமெடி விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு. தனிச்சட்டம் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணா ஏற்கனவே மரண தண்டனை, அப்புறம் ஆணவ படுகொலைக்கு ஒரு மரண தண்டனை, டபுள் மரண தண்டனை, தலையில கொடி தொங்க விடுவீங்களா? இங்க வா. விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்குது, என்ன பண்ணிருக்கு? விஜய் கிட்ட இதெல்லாம் எந்த நிலைப்பாடுமே இல்லையேன்னு நான் சொல்லும்போது, யார்ட்டையுமே இல்ல விஜய் என்ன கேக்குறீங்கன்னு கேக்குறேன். ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்றீங்க, நடப்பது காமராஜர் ஆட்சின்றீங்க. மட்டமாச்சு புறம்போக்குங்களா, விடியாச்சு மயில் மட்டாச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்திங்கடா புறம்போக்குலாம் உள்ள வந்து பாரு, அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா புடுங்குறீங்க நீங்களா? மாதிரி உங்களுக்கு வந்து விடுதலை தாவேக்கா செய்யணுமா சார்? விஜய்க்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு வந்து ஒண்ணு, அவங்கள ஏதாவது பேசிட்டா நமக்கு சிக்கல் வந்துரும்னு நினைக்கிறாரா, பயப்படுறாரா? பயமா எனக்கா? வந்து மனம் வந்து பிஜேபி தான் எதிர்க்கிறாரு. அரசியலுக்காக தான் வந்து அவர் ரொம்ப தெளிவான எதிர்ப்பை விட கொஞ்சம் இருக்குதா? என்ன நீ இப்படி சொல்ற? இவன் என்ன டஸ் புச்சுங்கறான்? டேய் வாய போடுறா, வர்ற கஸ்டமர் தான் தப்பு தப்பா நினைக்கிறாங்கடா. தமிழ்நாட்டை அதிகாரத்துல பிடிக்கணும்னு நினைக்கிற விஜய் அதானே அவருடைய தினந்தோறும் காலையில ஏன் அமித்ஷாவுக்கு பதில் சொல்ல விஜய்? அவர் ஹிந்தி தெரியாதா இருக்கும். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. திமுக அரசியல் பண்ணுது, அதிமுக அரசியல் பண்ணுது, விஜய் ஆட்டையை போட பாக்குறாரு. கரெக்ட்? திமுக அதிமுக வாக்குகளை அதான் ஆட்டையை போட பாக்குறாரு. ஆமாம், வர்ற மாதிரி மாதேஷ் வந்து திமுக உறுப்பினர். யாரு? நான் இல்லையே. நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றேன் திமுக கொள்கை அடிப்படை உறுப்பினர் நீங்க. உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே திமுக உறுப்பினர். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? திமுக தவறு செய்து சொல்றாரு. திமுக தமிழர்கள் தவறு செய்யறான்னு சொல்றாங்க. எங்க நீங்க தான் தமிழர்களா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. ஏண்டா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பய மாதிரி இருக்கும். சல்லித்தனமான மனுஷன் நீ. என்னென்ன வேலை பார்ப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏடிஎம்கே வந்ததா பாதி அமைச்சர் எங்க எப்படி சேர்க்க மாட்டாங்க? ரைட் சார். திமுகவுல இருந்து பிறந்த குழந்தை சார் ஏடிஎம்கே. திமுக குழந்தை இல்லங்க, தனி கொடுத்துன போனவங்க. ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதியிருக்கான்னு சொன்னீங்க. சந்தடி சாக்குல தினமலர் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் ஏன்டா நீ பேசிட்டு போயிடாதீங்க. எனக்கு 5 நிமிஷம் தான் மரியாதையா பேச வரும், அதையும் நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. பிஜேபி ஆதரவு பத்திரிகை தானே சார் அது? நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல குடம்ன்றீங்க. நீங்களா நடுநிலையாளர்கள். நான் குடம்லாம் சொல்றேன். நீங்களா நடுநிலையாளர்கள். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இல்ல என்ன வைக்கறாங்களோ அத தான நான் கேள்வியா அவங்க சொல்லட்டும். ஆமா, மக்கள் கருத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நீங்க யாருக்கு ரெப்ரசன்ட்? ஆமா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? நான் மக்களின் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நெறியாளுகை சார், நெறியாளர் சார். உங்க நெறி ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற மாதேஷ் எங்களுக்கு நெறி ஆள்ட்டு வாங்க கொடுத்தாங்களா? உங்க வீடியோ பாக்குறேன்னா என் வீடியோ பாக்குறேன்ல, அப்ப நான் தான் நெறி ஆளுகை ஒத்துக்கிடுவீங்களா? இப்ப ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? ஆதேஷ் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி. யார்? நானா? ஆமா. சரி, மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் காரனே சொல்லிட்டான் பாருங்க. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? 16 வருஷம் அங்க உழைச்சிருக்கேன் நானு. சொல்லுவீங்களா நீங்க ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு? நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார் அது. என்ன பார்வை இருக்கு? மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப டிஎம் கடையில் எதுவும் முரண் போறீங்க? மாதேஷ் 2 கேள்வி சொல்லுங்க. பிஜேபி டிஎம்கே விட இந்த பாயிண்ட்ல எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. இருக்கு சார், எனக்கு சொல்லுங்க. உங்க பாக்குறாங்கல்ல, சொல்லுங்க. நீங்க தைரியமான ஆளச்ச சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளச்ச சொல்லு. சொல்றா.